தனு அவர்களை மீட் பண்ண போகணும். ஆமாம், லெவல் 2ல் தான் இருக்குன்னு சொன்னிச்சு அவங்க சைட்டில். பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. வந்து திட்டா போகுது. ஹலோ, இப்படி மாட்டிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. இங்கிட்டு வா. இங்கே பெவிலியன். ஆமாம், ஊரு கண்ணு உறவு கண்ணெல்லாம் படம்னு சொன்னேன். ப்ரே பண்ணிட்டு வர சொன்னேன். பண்ணிய என்னன்னு பண்ணானே? அது காலையில் எனக்கு தலைவலி. அது தலைவலி வந்த காரணமே வேற. புகை விட்டுட்டான், புகை வண்டிக்காரன். அவங்க ஏன் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பெட்ரோனாஸ் காட்சி வந்து என்னமோ ஒரு என்ன ட்ரிவியா கொஸ்டின்ஸ் என்னமோ கேட்க வந்தாங்க. எங்கே அந்த கூட்டம்? அந்த கூட்டம் இரு அந்த அவங்க தெரியுறாங்கல்ல, அவங்க தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணாங்க. என்ன இன்டர்வியூ? பெட்ரோனாஸை பற்றி கேள்வி கேட்காங்க. நம்ம போகிறதுக்கே கூத்து அடிக்கிறது. சம்மந்தமே இல்லாமல் பரீட்சையில் உள்ள கேள்வியெல்லாம் வந்து கேட்டு இருந்தேன். நான் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா வந்து கேள்வி கேட்டான நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு. சரி, நம்ம இப்படிலாம் அழகாக ட்ரெஸ் அப் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சொல்லிட்டு சரி ஆன்சர் பண்ணுவான்னு பார்த்தாக்கா கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு தெரியல. ஏதாவது பட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆன்சர் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கொடுத்தேன். என்ன கேள்வி கேட்டாங்க? பெட்ரோனாஸ் எப்போ திறந்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1970 சொன்னேன், 1940 சொன்னேன். 1970 சொன்னேன். 1970 சொன்னேன். அவங்க ஆக்சுவல் பதில் வந்து 1974. ஸோ a bit க்ளோஸ். ஏறக்குறைய அங்கே இருந்துட்டேன். பிகாஸ் ஆமாம்ல, பெட்ரோல்னால் அந்த காலத்துலேயே திறந்துருப்பாங்க. ஸோ அதனால் 19 போயிட்டேன். அப்புறம் என்ன கேட்டாங்க? பெட்ரோனாஸ் வந்து ஃபேமஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவர் வந்து யார் ஓட்டுறா அப்படின்னு. நானே இதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. இதுவும் என்னை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பெட்ரோனாஸ் டிரைவர்லாம் வந்து யாருன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யாரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கறான். சரி, இன்ட்டு கேட்டேன். சரி, ஹெமில்டன் சொன்னாங்க. சரி, லூயிஸ் ஹெமில்டனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியாச்சு. எங்கள் அப்பா ரொம்ப தான் பார்ப்பார் F1. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சு லூயிஸ் ஹெமில்டன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. ஸோ அதனால் 2 பாயிண்ட்டு. மொத்தம் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க? 5 கேட்டாங்க. எனக்கு இன்னும் 10 கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் போக ரொம்ப டயர்டாயிடுச்சு. நூடுல்ஸ் ஆகிட்டேன் அந்த பதில் சொல்கிறதுக்கு. மொட்டை வெயில்ல இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். வாங்க. ஏன்னா எங்கடி போயிட்ட? ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? கேமரா ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கிறீங்க 2 பேரும். நீங்கள் என்ன இந்த ஊர் நாட்டுக்காரங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு புரியல. பார்த்தா எப்படி தெரியுது? ஒருவேளை அப்படி இருக்குமோ? பார்த்து தெரியல. நமக்கு நார்மலாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க நார்மலாக தானே இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்? இன்டர்நேஷ்னல். சரி, ஏதோ ஒன்று பாப்புலர் ஃபிகர்னாலே இதுதான் ஒரு ப்ராப்ளம். எனக்கும் தெரியாது. எனக்கு எந்த குப்பையும் எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் திக்குனுச்சுதான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமில். ஓகே, சிக்கன் ரைஸ் ஷாப் வந்தாச்சு. வாங்க போகலாம். உட்காந்து தான் ஆர்டர் பண்ணோம். எங்கே போய் உட்காந்தோம்? அவுட் சைட். உள்ளே குழுன்னு உட்காரலாம். நானும் சாமா அங்கிட்ட உட்காந்துருவா. என்ன பாட்டுக்கு ஆட போகிறோம்? ஆசை கூட. இந்த கூடையா? சிக்கன் கூட. மெனு எடுப்போம். 5 minutes later. மீல்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. வேர்ஸ் மை தண்ணி தண்ணின்னு கேட்டால் அவனுக்கு புரிஞ்சிடான்ல, லூஸு. ஆர்டர் பண்ணல இந்த தண்ணி. பண்ணியா இல்லையா? லைச்சியா? ஓகே. ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு மீல்ஸு?
நான் சாப்பிட தான் முடியல. ஆமாம், வயிறு ஃபுல்லாகிருச்சு. நான் பாதி வச்சுட்டேன், நான் முடியல. அப்புறம் அங்கே குழுங்கி உட்காந்து ஆடுனு இருக்கிறதெல்லாம் வாமிட் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் நீட்டாக இருக்கணும், மூஞ்சிக்கு நேராக எடுக்கிறதுக்கு. மூஞ்சி காட்டி எடுக்கிறேன். ஓகே, எங்கே போகலாம்? நீ தான் சொல்லணும். சரி, இது விட்டு வெளியே ஆகலாம். ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்டு வச்சு எடுக்க பற்றியா? அப்படிதான் இருக்கு நிலமை. என்ன ஒன்று, உன் வளர்த்திக்கு என் வளர்த்திக்கு மேட்ச் ஆக மாட்டேன். ஆமாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். எது? இவரு அப்படி அங்கே போ, அதுதான் நம்மளோட பிராண்ட். அங்க மேல இருக்க கூச்சின்னு கேள்வி பேர் அங்க இருக்கு, இவரை பாக்குறாங்களாம். நல்ல வேலை நம்ம லைவ்லாம் செய்யல. என்ன அதெல்லாம் பீட் போட்டுக்கலாம். பீட் சவுண்ட் என்ன இருக்குது? அதோ கோல்ட் ட்ரீ புட்டிக் ஹோட்டல் அப்படி சொல்றேன்னா நீங்க இருக்காது. நீ அங்கே பார்த்துக்க. அங்கே தெரியுதா கோல்ட் ட்ரீ? அங்கே தான் நம்ம போய் நம்மளோட ஆசை கூட போய் உட்காந்து எடுக்க போகிறோம். அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறேன். போகலான்னு நினச்சேன். இப்போ நானும் இது பாதி. இப்போ நம்ம கேமரா மியூசியம் போகலாம். செகண்ட் ஃப்ளோர். எப்படியா இந்த இடமா? ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க குடித்தேன். ஓகே கைஸ், ஷூட்டிங் இந்த இடத்துல முடிச்சாச்சு. நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். which is to Pasasani. Let's go. இப்படி வர கொஞ்ச நேரத்துக்கு அங்கிட்டு போறேன், இங்கிட்டு வர. காத்து அடிக்கிறதுல எந்த சைக்கிள் வந்து நல்லா இருக்கும் அந்த சைக்கிள். எப்படி இருந்தாலும் நீ வளர்த்துக்கு எடுத்தது நான் பாதி தான் தெரிய போறேன். சரி, அசிங்கப்படுத்தாது. பாருங்க கைஸ், என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு. சரி, ஏதோ என் மேல வாசம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே சாஞ்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க மேல என்னமோ தடவி இருக்க, என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தாக்கா யாரோ மேக்கப்பை வந்து உரசிட்டு போன மாதிரி. அப்பதான் தெரியுது இவங்க தான் முதல்ல வேலையை பார்த்து விட்டது. இவங்களுக்கு இப்பதான் தெரியுதான். நான் அதுக்கு அங்கிட்ட உன் கிட்ட வர மாட்டேன். போ நீ அங்கிட்ட. நான் தோச்சி எடுத்தாந்து கொடுக்குறேன். அழகா பக்குவமா தோச்சி எடுத்தாந்து கொடுக்குறேன். சீரியஸா? அப்ப நான் அந்த வெள்ளை சட்டையில நாரி போனா கூட பரவாயில்ல. வெள்ளை சட்டை நீ போட்டு போ.
போக போகிறோம் இப்போ? பெவிலியன் போக போகிறோம் நைட் ஷூட் எடுக்கிறதுக்கு.